தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு வெல்லும் என தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனது வாக்கினை செலுத்திய பின்னர் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். 100% நம்பிக்கையோடு உள்ளேன் என வாக்களித்த பின் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. வாக்குப்பதிவை இரவு 8 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என கூறி தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவுவதாக ஹிந்து ராம் எமது பிரியோ தொலைக்காட்சி நிருபருக்கு பிரத்யேக பேட்டி. கோவையில் ஓட்டுச்சாவடியில் ஓட்டளிக்க வருவோருக்கு சாக்லேட் கொடுத்து டீனா ரோபோ வரவேற்றது. இந்த நிகழ்வு வாக்காளர்கள் மத்தியில் கவனம் பெற்றது. மதசார்பற்ற கூட்டணி அமோக வெற்றி பெறும் என வாக்கு செலுத்திய பின் தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வம். தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பது ஜனநாயக துரோகமாகும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நல்லதொரு மாற்றம் வரும் என்று முழுமையாக நம்புகிறேன் என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட SIT கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் வருகை தந்து வாக்கு செலுத்தினார் முதல்வர் ஸ்டாலின். அவருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின், மகனும் துணை முதல்வருமான உதயநிதி, மருமகள் கிருத்திகா, பேரன் இன்பநிதி ஆகியோர் தங்கள் வாக்குகளை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளேன். அதேபோல் தமிழகத்தின் வாக்காளர்கள் எல்லோரும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். தமிழ்நாடு வெல்லும் என்றார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி நடந்து வருகிறது. சேலம் சிலுவம்பாளையம் கிராமத்தில் தனது வாக்கினை பதிவு செய்த அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் வாக்காளர்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் எனவும் தான் 100% நம்பிக்கையோடு இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் சென்னை மற்றும் பிற நகரங்களில் உள்ள தமிழக வாக்காளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான உரிய பேருந்து அல்லது பொது போக்குவரத்து வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். அவர்கள் எல்லோரும் தங்களது வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கான உரிய போக்குவரத்து ஏற்பாட்டை செய்யும் வகையில் மாநில போக்குவரத்து ஆணைய அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்றும், வாக்காளர்கள் தங்கள் வாக்கினை செலுத்த வாக்குச்சாவடி மையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் வாக்குச்சாவடி செயல்முறை மிகவும் தாமதமாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும், அதை சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளின் தேர்தல் மேற்பார்வை அதிகாரி பார்வையிட்டு விரைவுபடுத்த வேண்டும் எனவும், மேலும் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீட்டிக்க வேண்டும். இது போக்குவரத்து பிரச்சினையில் சிக்கிய வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்துவதற்கான வாய்ப்பினை வழங்கும். அந்த வகையில் இரவு 8 மணி வரையில் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும். அந்த திருத்தப்பட்ட நேரத்திற்குள் வாக்குச்சாவடிக்கு வரும் ஒவ்வொரு வாக்காளரும் வாக்கினை செலுத்த அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதியான இன்று காலை 7 மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஆர்வமாக தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். சென்னையில் தனது வாக்கினை பதிவு செய்த பிறகு எமது பிரியோ தொலைக்காட்சி நிருபருக்கு பிரத்யேக பேட்டி அளித்த திரு ஹிந்து ராம் அவர்கள் தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் இன்று சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு நடைபெற்று வருகிறது. மொத்தம் 5.73 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். காலை 7 மணி முதலே வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். தேர்தல் என்றால் ஏதாவது ஸ்பெஷல் நிகழ்வு அனைவரது கவனத்தையும் தட்டிச் செல்லும். அந்த வகையில் கோவை அரசு கலைக்கல்லூரி ஓட்டுச்சாவடியில் ஓட்டளிக்க வருவோருக்கு சாக்லேட் கொடுத்து டீனா ரோபோ வரவேற்கும் நிகழ்வு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதியான இன்று நடைபெற்று வருகிறது. தேனி பெரியகுளத்தில் திமுக வேட்பாளராக முதல் வாக்கை பதிவு செய்தார் OPS. வாக்கு செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். மதசார்பற்ற கூட்டணி நிச்சயம் மகத்தான வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், மதசார்பற்ற கூட்டணியின் வெற்றியை மக்கள் மீண்டும் உறுதி செய்வார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கி நடந்து வருகிறது. வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், குண்டு வைப்பது, கொலை செய்வது, சொத்து சேர்த்து கணக்கு காட்டாமல் இருப்பது மட்டும் குற்றம் அல்ல, வாக்கு செலுத்தாமல் இருப்பதும் குற்றம்தான். அது ஜனநாயக துரோகம்தான் என்றார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதியான இன்று நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சி மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை பீளமேட்டில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில்
தனது வாக்கினை பதிவு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் என்று முழுமையாக தாம் நம்புவதாகவும், மனசாட்சிப்படி சரியான முறையில் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.